சட்டமன்றம் மற்றும் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கான பிரச்சினைகளுக்கு முதலில் குரல் கொடுப்பது காங்கிரஸ் கட்சிதான் என்பதை பாஜகவிற்கு சவால் விட்டு சொல்வதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பில் மைதானத்தில் வாக்கு திருட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி ஆர் மனோகரன் வரவேற்புரை ஆற்றினார். வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வெற்றி பெற்ற மோடி தலைமையிலான அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும், தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் தலைமை உரையாற்றிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மக்களுக்கு எதிரான பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுக்கும் இயக்கமாக காங்கிரஸ் உள்ளது என கூறினார். இந்த மாபெரும் வாக்கு திருட்டை கண்டித்து வாக்கதிகாரத்தை பெற்றுத்தர வந்திருக்கின்ற என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய நெஞ்சங்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் தூண்களாக இருக்கின்ற தலைவர் பெருமக்களே, தலைவர் பெருமக்கள் எல்லாம் இந்த நாட்டில் எப்படி வாக்கு திருட்டு நடந்தது, வாக்கதிகாரத்தை எப்படி நாம் மீட்டு தர வேண்டும் என்பதை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். ஆனால் இன்று காங்கிரஸ் பேரியக்கம் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தை ஏற்படுத்த முடியாது என்று தலைவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். நேற்றைக்கு தினம் பாஜக தலைவர் சொல்லுகிறார், கூட்டணி என்றால் காங்கிரஸ் அமைதியாக இருக்கும் எந்த காலத்திலும் என்று. அந்த தலைவர்களுக்கு சொல்லுகிறேன், சட்டப்பேரவையில் ஆகட்டும், மக்கள் மன்றத்தில் ஆகட்டும், தொடர்ந்து மக்களுக்கு எதிராக ஏதாவது நடக்கிறது என்றால் அங்கே குரல் கொடுக்கின்ற முதல் இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது.